அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, கடந்த 2 தினங்களுக்கு முன்னால் ரொம்ப வருத்தமான விஷயம், மனதில் சங்கடத்தை உருவாக்கப்படுகின்ற விஷயம். தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்திலிருந்து 54 பேர் கொண்ட குழு, ஒரு ஜமாத், ஒரு பேக்கேஜ் உம்ராவுடைய பயணத்திற்காக மேற்கொள்கிறார்கள். சென்று மக்காவிலே 6 நாட்கள் 7 நாட்கள் தங்குகிறார்கள். ஏகப்பட்ட உம்ராவுடைய அமல்களை செய்கிறார்கள், ஏகப்பட்ட தவாஃப்களை செய்கிறார்கள். அதையெல்லாம் முடித்துக் கொண்டு வளமை போல் பெருமானாரை தரிசிப்பதற்காக வேண்டி, நபிகள் நாயகத்தை பார்ப்பதற்காக வேண்டி மதினாவுக்கு பயணத்தை மேற்கொள்கிறார்கள். நாம் அறிந்த விஷயம்தான், உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். மதினாவுடைய பயணத்தை மேற்கொள்கின்ற பொழுது, மதினாவுக்கு அருகிலே 40 கிலோமீட்டருக்கு அருகிலே வருகின்ற பொழுது டேங்கல் லாரி ஒன்று மோதி வாகன விபத்து ஏற்பட்டு 54 நபர்கள் ஷஹீதாக்கப்பட்டு இறந்து விட்டார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அல்லாஹ் நசீபாக்கி கொடுப்பானாக. அவர்களை இழந்து வாழுகின்ற குடும்பத்தார்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சபுரன் ஜமீலை, அழகிய பொறுமையையும் மன உறுதியும் அல்லாஹ் தருவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, பொதுவாகவே இந்த நிகழ்வு நடைபெற்றதற்கு பிறகு, இந்த வாகன விபத்து ஏற்பட்டதற்கு பிறகு, அந்த பேஸ்புக் தளத்திலே, அதே போன்று இன்ஸ்டாகிராம் தளத்திலே, இன்னும் இணைய வழி சம்பந்தப்பட்ட விஷயத்திலே நண்பர்கள், மாற்று மத சகோதரர்கள், தொப்புள் கொடி உறவுகள் ஒரு சந்தேகத்தை கேட்கிறார்கள். என்ன கேட்கிறாங்க சந்தேகம்? அல்லாஹ் பார்ப்பதற்காண்டி போகிறார்கள், கடவுளை பார்க்கிறதுக்காண்டி போறாங்க. கடவுள் காப்பாத்தி இருக்கலாமே, அல்லாஹ் காப்பாத்தி இருக்கலாமே என்கிற அந்த ஒரு வார்த்தை ஓடுகிறது. எல்லாம் இல்ல, சில நண்பர்கள், தொப்புள் குடி உறவுகள் கேட்கின்ற ஒரு சந்தேகத்துக்குரிய வார்த்தை. யாரும் குறைவு சொல்லக்கூடிய நோக்கம் அல்ல. அதற்கு ஷரியத்து, மார்க்கம் தெளிவாக பதில் தருகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வல் கதிரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. உலகம் தோன்றிய காலம் தொட்டு முதல் உலகம் அழிகின்ற கியாமத்து வரை நடைபெறுகின்ற எந்த நன்மையான காரியங்களாக இருந்தாலும் சரி, எந்த தீமைகளாக காரியமாக இருந்தாலும் சரி, அது முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் அல்லாத தொப்புள் கொடி உறவுகளாக இருந்தாலும் சரி, மாற்று மதத்தையுடைய நண்பர்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹுடைய நாட்டம் என்னவோ அதுதான் நடைபெறும். நன்மையான விஷயத்தையும் அல்லாஹ் தான் நடத்துகிறான், தீமைகளையும் அல்லாஹ் தான் நடத்துகிறான். அதே போன்று நபிகளார் கூறுகிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்,